இப்ப இந்த அசதுதீன் ஓவைசி என்ன பண்றாரு, இந்த மாதிரி மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் நிறைய இருக்கிற இடங்கள் என்ன பண்றாருன்னா, அவர் கேண்டிடேட் ஓட்டு பிரிக்கிறதோடு மட்டும் இல்லாம போன பீகார் எலெக்ஷன்ல 5 எம்எல்ஏவும் அவர் வாங்கிட்டார். இது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அடி, அதாவது ஆர்ஜேடிக்கு ஒரு மிகப்பெரிய அடின்னு சொல்லி. சீஃப் மினிஸ்டர் யாரு பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர், யாரு சீஃப் மினிஸ்டரா வரலான்னு பார்க்கும்போது நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறவர் வந்து தேஜஸ்வி யாதவ் தான் இருக்கிறார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இது உங்கள் உண்மையின் பயணம். இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட் கரூர் விவகாரத்து தீர்ப்புக்கு அப்புறம் தமிழக அரசியல்ல ஒரு தேக்க நிலை, அதாவது ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் அசையான நிலையில தான் அரசியல் இருக்குன்னு நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். அப்படி இந்த இருக்கிற சூழ்நிலையில நம்ம அதை பயன்படுத்தி ஒரு தேசிய விஷயத்தை பார்த்துடலாம். அதாவது நாம இன்று பேசக்கூடிய அந்த தேசிய விஷயங்கிறது பீகார் தேர்தல். ஏன்னா அந்த பீகார் தேர்தல் வெறுமனையா பீகார் தேர்தலா மட்டும் பார்க்காம இதை நம்ம தமிழக அரசியல்ல ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய தேர்தலா கூட பார்க்க முடியும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னால ஒரு வீடியோல ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியமா, அப்புறம் தாவேகா அதிமுக கூட்டணியா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் ஒரு 2 வீடியோ போட்டிருந்தோம். அந்த 2 வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, பீகாரில் இந்த எலெக்ஷன்ல பிஜேபி தோத்துதுன்னா அதோட பார்கெனிங் பவர் கம்மியாகும், அதே ஜெயிச்சதுன்னா கூடாது, அதே மாதிரி ஒரு பார்கெனிங் பவர் இருக்கும். ஏன்னா பீகார் எலெக்ஷன் இந்த தமிழக தேர்தலை பாசிட்டிவா பாதிக்காத நெகட்டிவா பாதிக்கிற வழி உண்டு. ஏன்னா பிஜேபியோட ஸ்ட்ரென்த் அதை வச்சு அதோட கூட்டணி கட்சிகள் முன்ன பின்ன பலம் போட்டு அவங்ககிட்ட பார்கெனிங் பண்ணுவாங்கன்னு நம்ம சொன்னோம். இதெல்லாம் அந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதுல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இப்ப சூழல் கொஞ்சம் மாறி இருக்கு. சரி, இதை பயன்படுத்தி நம்ம பீகார் தேர்தல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். பீகார், நாம் அனைவருக்கும் பீகார் அப்படின்னு மரத்துல பேசும்போதே மனசுக்கு முன்னால் வருது வறுமை நிறைந்த ஒரு மாநிலம். அது உண்மைதான். கிட்டத்தட்ட தமிழ்நாடோட ஒரு 30-40% ஜிடிபி தான், ஜிடிபின்னு சொல்றத பெர் கேபிட்டா, ஜிடிபி பெர் கேபிட்டா தான் பீகாரோடது. அதாவது தமிழகத்து மக்களோட ஒரு சராசரி மனிதனோட ஆண்டு வருமானத்தை விட கிட்டத்தட்ட 40% ஆண்டு வருமானம் தான், 33-40% ஆண்டு வருமானம் தான் பீகாரோட மனிதன் சம்பாதிக்கிறான். அத்தகைய வறுமையுள்ள ஒரு மாநிலம் பீகார். ஆனா என்னதான் பீகார் வறுமையுள்ள மாநிலம் சொன்னாலும் தமிழகத்தை நம்ம சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்ற மாதிரி வட இந்தியாவில மண்டல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற்படுத்தப்பட்டோர் தங்கள் உரிமையை நிலைநாட்டும்ங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட மண்டல் பாலிடிக்ஸோட விளையாட்டுத்தனமா, அதோட எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸா, அதோட என்னெல்லாம் செய்யலாங்கிற அந்த அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய தளமா கிரவுண்டா இருந்தது பீகார் தான். அதனால பீகாரை வந்து அரசியல் அறிவில்லாத மாநிலம் நம்ம தள்ளிட முடியாது. எஜுகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்னால இருந்தாலும் அந்த மண்டலியன் பாலிடிக்ஸோட பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் பீகார் தான் சொல்லுவாங்க. அதோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இன்ன வரைக்கும் பீகார்ல என்னதான் பிஜேபி வந்து நிறைய சீட்டுகள் ஜெயிச்சிருந்தாலும் இன்ன வரைக்கும் பிஜேபிக்கு பீகார்ல ஒரு சிஎம் இருந்தது கிடையாது. இதுதான் பிஜேபியோட நிலைமை பீகார்ல. ஆனால் பீகார்ல இன்றைக்கு பிஜேபி தான் பெரிய கட்சி, ஒரு மிகப்பெரிய கட்சிகள் ஒன்றுங்கிறத மறுக்க முடியாது. இருந்தாலும் சிஎம் இருந்ததில்லை. இப்ப இந்த பீகார் எலெக்ஷன் நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 243 தொகுதிகள் இருக்கு. இந்த 243 தொகுதிகளை 2 கட்டங்களா வாக்கெடுப்பு நடத்துறாங்க. 2 கட்டங்களா. முதல் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் 6ஆம் தேதி 121 தொகுதிகளுக்கு நடக்குது. 2வது கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் 11ஆம் தேதி 122 தொகுதிகளுக்கு நடக்குது. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடந்து அன்னைக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. இதுதான் இப்போதைக்குள்ள பீகார் எலெக்ஷனுடைய ஷெட்யூல். சரி, நம்ம எலெக்ஷனோட ஷெட்யூலை பார்த்துட்டோம். எலெக்ஷன் ஷெட்யூல் பார்த்ததுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் இதுல முக்கியமான போட்டியாளர்கள் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஒரு காலங்கள்லாம் தனித்தனியா எலெக்ஷன் நிற்பாங்க. இப்ப எல்லாமே கூட்டணியா நிக்கிறதுனால 2 கூட்டணிகள் இருக்கிறாங்க. ஒன்று ஆர்ஜேடி தலைமையிலான இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸ் ஆர்ஜேடி நினைக்கிற இந்தியா கூட்டணி. இன்னொன்னு நிதிஷ்குமார் தலைமையிலான பிஜேபி உள்ளடக்கிய என்டிஏ கூட்டணி. அந்த காங்கிரஸ் கூட்டணியை அங்க பீகார்ல மகா கட்பந்தன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிராண்ட் அலையன்ஸ் மகா கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருக்கிற கட்சிகள் காங்கிரஸ், முதல் கட்சி ஆர்ஜேடி, அதாவது லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சி. இப்பதான் அவர் பையன் தேஜஸ்வி யாதவ் அதை நடத்திக்கிட்டு இருக்காரு. லல்லு பிரசாத் இருந்தாலும் அதை முன்னிலை எடுத்து நடத்திட்டு இருக்க தேஜஸ்வி யாதவ் தான். அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் விகாஸ்ஷீல் இன்சான் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி, சிபிஐ எம்எல், அப்புறம் 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட், அப்புறம் இன்னொரு கட்சி. இப்படி ஒரு சில கட்சிகள் இதுல வந்து மகாகட்பந்தன்ல இருக்கிறாங்க. அதே இது நம்ம என்டிஏல எடுத்தோம்னா நிதிஷ்குமாரோட ஜனதாதள் யுனைடெட், பிஜேபி, ராம்விலாஸ் பாஸ்வானோட லோக் ஜன்சக்தி பார்ட்டி, சிராக் பாஸ்வான் அவரோட பையன் இருக்கு, லோக் ஜன்சக்தி பார்ட்டி, ராம்விலாஸ் பாஸ்வான் அப்படின்னு அவர் அந்த கட்சியில அவர் இருக்கிறாரு. அப்புறம் முன்னாள் சிஎம் திரு மாஞ்சி அவர்களோட கட்சி ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சான்னு ஒரு கட்சி இருக்குது. அப்புறம் இன்னொரு கட்சியும் அங்க இருக்குது. இத்தனை கட்சிகள் சேர்ந்ததுதான் என்டிஏவோட கூட்டணி. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சீட்டு பாகுபாடு பிரிச்சு கொடுத்துட்டாங்க.
நம்ம மகாகட்பந்தன் அலையன்ஸ்ல சொல்லும் போது நான் ஒரு கட்சியை சொல்ல மறந்துட்டேன். லோக் ஜன்சக்தி பார்ட்டி, அதாவது எல்ஜேபிங்கிற கட்சி ஒரு காலத்துல வந்து திரு ராம்விலாஸ் பாஸ்வான் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவோட ரயில்வே மினிஸ்டர் அதுதான் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமை. அவர் பீகார் பாஸ்வான் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு இறப்பிற்கு அப்புறம் கட்சி ரெண்டா பிரியுது. எல்ஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து ரெண்டா பிரிஞ்சோம்னா ஆர்எல்ஜேபின்னு ஒன்னு ஆகுது. அதாவது பசுபதி குமார் பாரஸ் ஒருத்தர் தலைமையில ஒரு பிரிவும், அந்த ஆர்எல்ஜேபி வந்து இப்போ காங்கிரஸ் கூட்டணி மகாகட்பந்தன்ல இருக்கு. எல்ஜேபி சிராக் பாஸ்வான், அதாவது ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் என்டிஏல இருக்கிறார். இப்ப நம்ம எப்படி சீட் பிரிச்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னா, மகாகட்பந்தன்ல மிகப்பெரிய கட்சியான அந்த ஆர்ஜேடி 134 தொகுதியிலையும் காங்கிரஸ் 14 தொகுதியிலும் அப்படி பிரிச்சுக்கிறாங்க. ஆனால் முக்கியமா பார்க்க வேண்டியது, இதுவரைக்கும் என்டிஏ அலையன்ஸ்ல மிகப்பெரிய கட்சியா இருந்த ஜேடியு எப்போதுமே அதிகமான சீட்டு கண்டெஸ்ட் பண்ணும். இந்த தடவை ஜேடியு 101 சீட்டு தான் கண்டெஸ்ட் பண்ணுது, பிஜேபியும் 101 சீட்டு தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் சிபிஐஎம்எல் அப்படிங்கிற கட்சி வந்து அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகள், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஒரு பிரிவு, அப்புறம் சிபிஐ சிபிஎம் இவங்களுக்கு சீட் பிரியுது. இதுல சிபிஐஎம்எல்ங்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்சி. அவங்க போன 19 சீட் கிட்ட ஜெயிச்சாங்க. இந்த தடவை அவங்க கூட ஒரு சீட்டு கேட்கற 22 சீட்டோட அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்ப அதுக்குனால பீகாரோட சின்ன வரலாறு நம்ம பார்த்தோம். ஏன்னா பீகார் வந்து பல மூவ்மெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கிரேடுன்னு சொல்லுவாங்க, ஒரு தொட்டிலாக இருந்த இடம். அப்ப நீங்க 1970 நீங்க பாத்தீங்கன்னா நக்சல் மூவ்மெண்ட் பீகார்ல ரொம்ப இருந்துச்சு. இந்த சினிமால காமிக்கிற மாதிரி நில சுவாந்தர்கள் வந்து மக்களை கொடுமைப்படுத்துறது, ரொம்ப அவங்க புழிஞ்சு எடுக்கிறதும் உண்மையாக சினிமாவோட மோசமான நிலைமை அங்க இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நிலக்கிழார்கள் தங்களுக்குன்னு ஒரு ஆர்மி கூட வச்சிருந்தாங்க, ஒரு சேனை வச்சிருந்தாங்க. அது பேர் தான் ரன்வீர் சேனா, சன்லைட் சேனான்னு ஒரு பேர் கூட உண்டு நினைக்கிறேன். இப்படி ஒரு சேனாக்கள் வச்சிருந்தாங்க. அப்போ இவங்க அந்த இதை பயன்படுத்தி பொது சாதாரண மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்க நசுங்க போது அவர்களுக்காக நக்சலைட் மூவ்மெண்ட் அங்க தொடங்கி, அந்த நக்சலைட் மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட ரெண்டா பிரியுது. ஒன்னு வந்து மவோயிஸ்ட் பிரியாங்க. மவோயிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் மட்டும்தான் விடுதலை, அதாவது போராட்டம் மட்டும்தான் விடுதலைன்னு சொல்லி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க துப்பாக்கி எடுத்து இந்த ரன்வீர் சேனாவை ஃபைட் பண்றது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஃபைட் பண்ணி இவங்க 2 பேரை கொண்டு அவங்க 4 பேரை கொண்டு இப்படி பீகாரே ஒரு போர்க்களமாக 1990 இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு தெரியும். அந்த சிபிஐஎம்எல்ங்கிறது என்னன்னா, இவங்களும் நக்சலைட் மூவ்மெண்ட்ல இருந்து பிரிஞ்சு வந்தாலும் மக்களை ஒருங்கிணைத்து நம்ம மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்த வேண்டும். ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் நம்ம அந்த அளவுக்கு பண்ணக்கூடாதுன்னே சொல்ல, ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் அந்த அளவுக்கு பண்ணக்கூடாது, மக்களை ஒருங்கிணைக்கிற மூவ்மெண்ட் நம்ம மூவ்மெண்ட்னு கொஞ்சம் டெமோக்ராட்டிக் பார்ட்ல போனது சிபிஐஎம்எல். அந்த சிபிஐஎம்எல் தான் இப்போ காங்கிரஸ் கூட்டணியில இருக்குது. சரி, இதுதான் இப்போதைக்குள்ள கட்சியோட கூட்டணி நம்ம சொல்லிட்டோம். சரி, யார் யார் ஓட்டுகள் எப்படி நடக்கும்னு சொல்றதுக்கு முன்னாடி, பீகார் வந்து காஸ்டிஸ்ட் ரொம்ப, அதாவது ஜாதியவாதிகள் இணையக்கூடிய ஒரு இடம் தான் பீகார். அப்படி பார்க்கும்போது பீகார்ல பார்த்தோம்னா பேக்வர்ட் கிளாஸஸ் 63% கிட்ட இருக்கிறாங்க. ஷெட்யூல் காஸ்ட் வந்து 19.6% இருக்கிறாங்க. ட்ரைப்ஸ் 1.8% இருக்கிறாங்க. ஃபார்வர்ட் காஸ்ட் 15.52% இருக்கிறாங்க. ஜாதி வாரியா நீங்க பிரிச்சீங்கன்னா மிக உயர எண்ணிக்கையில் இருக்கிறது ஆர்ஜேடி தலைவர் லல்லு பிரசாத் யாதவோட கம்யூனிட்டியான யாதவ்ஸ் வந்து 14.62% கிட்ட இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கேப் இருக்கு. ஷெட்யூல் காஸ்ட்ல 19.65% இருந்தாலும் பாஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வான் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க 6% பீகார்ல இருக்காங்க. இவங்க தான். அதை விட்டு வந்தீங்கன்னா எல்லாருக்குமே 4-4.5%, பூமிகர் ஒரு 3-3.5% இருக்காங்க, பிராமின்ஸ் ஒரு 3.5% இருக்காங்க, நிதிஷ்குமார் சேர்ந்த குர்மி சமுதாயம் 2.85% இருக்காங்க. இப்படி எல்லாமே 2, 3, 4, அப்புறம் தாக்கூர்ஸ் கொஞ்சம் ராஜ்பூட்ஸ் ஒரு 4% இருக்கிறாங்க. இப்படிதான் ஒவ்வொருத்தரோட சமுதாயம் 3-4% தான் இருக்கு. யாதவர்கள் 15%, கிட்டத்தட்ட 14.62% இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து ஒரு 17-18% கிட்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா இது ஜாதி பர்சன்டேஜ், ஓட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சொல்றேன். இதை வச்சுதான் ஓட்டிங் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட அவங்கவுங்க ஜாதி லைன்ஸ்லயும் அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட் லைன்ஸ்லயும் எல்லாருமே ஓட் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் ஆகட்டும், உத்தரப்பிரதேச முலாயம் சிங் யாதவ் ஆகட்டும், அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்கன்னா MY அப்படிம்பாங்க, முஸ்லீம் யாதவ். இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா பீகார்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 30-31% ஓட்டு உங்களுக்கு வந்தது. ஆரம்ப காலங்களில் ஏன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நிதிஷ்குமார் ஜனதா தள் என்ற கட்சி அங்க கிடையாது. அப்ப அந்த முஸ்லீம் ஓட்டு முழுசுமே கிட்டத்தட்ட ஆர்ஜேடி தான் வாங்கிட்டு இருந்துச்சு. அப்ப அது 30 யாதவ் ஓட்டு பிளஸ் முஸ்லீம் ஓட்டு அவங்களுக்கு 31% கிட்ட வந்துருது. மத்தவங்களோட ஓட்டு சேர்ந்து ஈஸியா லல்லு பிரசாத் அசைக்க முடியாத ஒரு தலைவரா இருந்தார். காங்கிரசும் கடைசியா வந்து பீகார்ல 1990 அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கவே இல்லை. 1990 அப்புறமே மண்டல் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த மண்டல் பிற்படுத்தப்பட்ட உரிமைக்காக போற மண்டல் பாலிடிக்ஸ் தான் பீகார்ல இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. 1990 இருந்து இன்று வரைக்கும் நிதிஷ்குமார் கூட அதை ஆதரிக்கிறவர் தான். அப்போ இந்த MY ஓட்டை வச்சே ரொம்ப ஈஸியா லல்லு பிரசாத் பெரிய ஆளா இருந்தாரு. ஆனால் என்னைக்கு வந்து நிதிஷ்குமார், அதாவது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பிரிஞ்சு போவார், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கட்சியில் தான் நிதிஷ்குமார் இருக்கிறார். இப்ப நிதிஷ்குமார் கட்சி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த முஸ்லீம் ஓட்டு கொஞ்சம் பிரியுது. பஷ்மந்தா முஸ்லிம்ஸ், பேக்வர்ட் முஸ்லிம்ஸ் கொஞ்சம் அவளுக்கு போறாங்க. அப்ப நிதிஷ்குமார் இன்னொன்னு பண்றாரு. என்ன பண்றாருன்னா, தலித்ஸ்லயே மகா தலித்ஸ் ஒரு பிரிவினை, SCஸ்லயே மகா தலித்ஸ் ஒரு பிரிவினை கொண்டு 21 ஜாதிகளை சேர்க்கிறார்.
சேர்த்தனால அந்த மக்கள் நிதிஷ்குமார் தன்னோட சேவியரா பார்த்து நிதிஷ்குமாரோட ஓட் பேங்குக்கு போயிடுறாங்க. ஆனால் 2018 அவர் ரிவோக் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு, அந்த இதை எடுக்க வேண்டியது ஆயிடுச்சு, அவர் எடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் என்னைக்குமே உண்டு. நிதிஷ்குமாரோட ஓட் பேங்க் நம்ம பார்த்தோம்னா அவர் சார்ந்த குர்மி ஜாதியும் அப்புறம் பஷ்மந்தா முஸ்லிம்ஸ், மகாதலிஸ், கொஞ்சம் அந்த குடிக்க கூடாது சாராயத்தை என்ஃபோர்ஸ்மெண்ட், விமன் ஓட், இப்படிலாம் நிதிஷ்குமாருக்கு ஒரு ஓட் பேங்க் அங்க இருக்கத்தான் செய்யுது. அதே சமயத்துல எதிர்கட்சியில மெயின் கட்சியான ஆர்ஜேடி நீங்க பாத்தீங்கன்னா வழக்கம் போல எம்ஒய் கம்பைன் வந்துச்சு. லல்லு பிரசாத் யாதவ் வரைக்கும் இந்த எம்ஒய் காயன்மைக்கு மட்டும்தான் அவர் எல்லாம் செய்வார், வேற யாரும் வருஷம் கண்டுக்க மாட்டாரு. ஆனா அவர் பையன் தேஜஸ்வி யாதவ் ஒரு சூட் பொலிட்டிஷியனா இருக்கு, எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணும், இந்த கம்பைன் மட்டும் போகாது, நமக்கு இந்த ஓட்டையும் நம்ம தக்க வைத்துக் கொண்டு மற்றவங்களையும் நம்ம அரவணைத்து கொண்டு போகணுங்கிறது தான் விகாசில் இன்சான் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி அவர் சேர்த்திருக்கிறாரு. அந்த பார்ட்டி பாத்தீங்கன்னா முகேஷ் சாயின் ஒருத்தர் தொடங்குறாரு. அவங்க வந்து நிஷாத் மீனவ கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, அந்த நிஷாத் கம்யூனிட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க தூக்கி உள்ள போட்டு எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போன ஒரு தலைவரா தேஜஸ்வி யாதவ் இருக்கிறார். அதனால அது மட்டும் இல்ல அவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பலம்னா தலித்கள் என்னதான் பாஸ்வான் அங்க போய் சேர்க்கிறாரு, அங்க ஒரு பாஸ்வான் இருக்காரு, இங்க ஒரு பாஸ்வான் இருக்கு, பாஸ்வான் ஓட்டு பிரிஞ்சால் மீதி 13.6 மத்த கம்யூனிட்டி தலித்துகளோட ஓட்டு வந்து மகாதலித் கொஞ்சம் பிரிஞ்சாலும் அவங்க ஓட்டுக்கு யார் வந்து வாங்குறதுன்னு பாக்குறது சிபிஐஎம்எல் அவங்க உள்ள வர்றது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சிபிஐஎம்எல் அவங்க அடித்தளத்துல இருந்து அவங்களோட போராட்ட களங்கள் நின்று அவங்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து போராடினால தலித் மக்கள், லேண்ட்லெஸ் லேபரர்ஸ், தாழ்த்தப்பட்டவங்க, அப்ரஸ் பண்ண மக்கள்லாம் சிபிஐஎம்மோட தங்களை ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. நான் எங்களுக்காக போராடின கட்சி, எங்களுக்காக களத்துல நின்ற கட்சி, எல்லா அரசியல் கட்சியும் பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்காக களத்துல நின்று எங்களுக்காக அடிபட்டு எங்களுக்காக போராடின கட்சிங்கிற அந்த பாசம் என்றைக்குமே சிபிஐஎம்எல் மேல உண்டு. அதனாலதான் போன தடவை நிறைய சீட்டும் ஜெயிச்சாங்க. இப்ப அந்த கட்சி காங்கிரஸ் அலையன்ஸுக்கு போறதுனால ஒரு தலித் ஓட்டுகளும் நசுக்கப்பட்டவர்களோட ஓட்டுக்கும், அதாவது ஜார்ஜேடி தலைமையிலான ஒரு கூட்டணிக்கு ஒரு பிளஸ்ஸாவே கிடைக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 15.52% ஃபார்வர்ட் காஸ்ட் சொல்றாங்களே ஜெனரல் கேட்டகரி, இவங்க வந்து கிட்டத்தட்ட மாறாம எல்லாருமே வந்து இவருக்கு ஓட்டு போடுறவங்க தான், பிஜேபி ஓட்டு போடுறவங்க தான். அது அப்படிதான் சூழ்நிலை இருக்கு. இதே யூபியில பாத்தீங்கன்னா ராஜ்பர்னு ஒரு கம்யூனிட்டி உண்டு, அவங்க வந்து என்டிஏவோட அதாவது பிஜேபியோட தான் கூட்டணி இருக்காங்க. பட் இங்க அவங்க கூட்டணியில இப்ப வரைக்கும் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 183 இடத்துல நாங்க கேண்டிடேட் நிப்பாட்ட போறோம் அப்படின்றாங்க. அப்ப அந்த ஓட்டு வந்து பிஜேபி போற ஓட்டு பிரியும். ஆனா அதே சமயத்துல மிகப்பெரிய ஓட் கட்டுவா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, நார்த் இந்தியால ஓட் கட்டுவா, அதை ஓட்டை பிரிக்கிறவன் அப்படின்னு சொல்றது இந்த எலெக்ஷன்ல யாரா இருப்பார்னா ஏஐஎம்ஐஎம், அசாதுதீன் ஓவைசி இருக்காருல்ல அவரோட கட்சி. போன தடவை பாத்தீங்கன்னா இவர் வந்து பீகார்ல கிஷன்கஞ்ச் ஒரு மாவட்டம் இருக்கு, அது கிட்டத்தட்ட 60% மேல முஸ்லிம்ஸ். அது முஸ்லீம் மெஜாரிட்டி மாவட்டம் பாத்தீங்கன்னா கிஷன்கஞ்ச் மட்டும்தான். இப்ப இந்த அசாதுதீன் ஓவைசி என்ன பண்றாரு, இந்த மாதிரி மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் நிறைய இருக்கிற இடங்கள்ல என்ன பண்றாருன்னா அவர் கேண்டிடேட் ஓட்டை பிரிக்கிறதோட மட்டும் இல்லாம போன பீகார் எலெக்ஷன்ல 5 எம்எல்ஏவும் அவர் வாங்கிட்டார். இது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அடி, அதாவது ஆர்ஜேடிக்கு ஒரு மிகப்பெரிய அடின்னு சொல்லி, ஆர்ஜேடி தான் அங்க மிகப்பெரிய கட்சி. இந்த தடவையும் ஒரு தனிச்சு நிற்கிறார். அப்போ அசதுதீன் ஓவைசி வந்து நிச்சயமாக பிஜேபி ஓட்டவும் ஜனதாதள் ஓட்டே பிரிக்க மாட்டார். அசதுதீன் ஓவைசி பிரிக்கிற ஓட்டு ஃபுல்லும் ஆர்ஜேடி மகாகட்பந்தனுக்கு உள்ள ஓட்டு தான். அப்ப இந்த அசதுதீன் ஓவைசி எவ்வளவு ஓட்டு வாங்குறாரு, இஸ்லாமியர்கள் அவருக்கு எவ்வளவு ஓட்டு போடுறாங்க, வேற யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, கட்சியை முஸ்லீம் கட்சின்னு தான் வச்சிருக்காரு. இஸ்லாமியர்கள் அவருக்கு நிறைய மொத்தமா ஓட்டு போட்டாங்கன்னா அங்க அடி வாங்கி போனதே அவர் ஜெயிச்சிருப்பாரு. பட் இங்க 5 சீட்டு வாங்கி இஸ்லாமிய ஓட்டை பெருவாரியா வந்து அசதுதீன் ஓவைசி பிரிச்சதுனால ஆர்ஜேடியால் ஆட்சி அமைக்க முடியல. கொஞ்சத்துல ஆட்சி வந்து ஜனதாதள் பிஜேபி கைக்கு போயிருச்சு. இந்த தடவை அவர் எவ்வளவு ஓட்டு பிரிப்பாருங்கிறது அங்க மிக மிக முக்கியமான விஷயம். நிறைய ஓட்டை பிரிச்சிட்டாருன்னா ஆர்ஜேடி தோன்றும், குறைய ஓட்டை தான் பிரிச்சாருன்னா ஆர்ஜேடி ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு பலமா இருக்கு. சரி, லேட்டஸ்டா ஒப்பீனியன் போல் என்ன சொல்லுங்க, சி சர்வே பண்ண ஒப்பீனியன் போல் படி மகாகட்பந்தன் 38.9% அவங்க ஜெயிப்பாங்கன்னு ஒரு இருக்கும். என்டிஏ பிஜேபியோட என்டிஏ கூட்டணி வந்து 40.7% ஜெயிப்பாங்க. மொத்தம் 1.8% ரெண்டு பேருக்குமே கேப் இருக்கு. 1.8% வித்தியாசம் இருக்கு. என்டிஏ ஜெயிக்கும் 1.8% என்டிஏ லீடிங்ல இருக்கு. 1.8% நீங்க ஒரு போல் பாத்தீங்கன்னாலே போல் எரர் அப்படின்னு சொல்றதே பிளஸ் ஆர் -3 அல்லது பிளஸ் ஆர் -5% வரைக்கும் சொல்லுவாங்க. அப்ப அந்த எரர் பர்சன்டேஜ் உள்ளதா இருக்கு, இது மாறலாம். இதுல நீங்க மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சீஃப் மினிஸ்டர் யாரு பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர், யாரு சீஃப் மினிஸ்டரா வரலான்னு பார்க்கும்போது நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறவர் வந்து தேஜஸ்வி யாதவ் தான் இருக்கிறார். இளைஞர், ஸ்மார்ட்டான இளைஞர், ஆக்டிவா வேலை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி தன்னோட தகப்பனு என்னதான் எம்ஓயில தான் எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகும். தனக்குன்னு ஒரு பீகார் அரசியல் ஒரு தனி இடத்தை லல்லு பிரசாத் யாதவ் மகனான தேஜஸ்வி யாதவ் கிரியேட் பண்ணி இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் யார் பாப்பல கிட்டத்தட்ட முடிச்சோம்னா 37% கிட்ட அவர் தான் சொல்றாங்க. நிதிஷ்குமார வந்து ஒரு 16% சொல்றாங்க. இப்போ இந்த பீகார் எலெக்ஷன்ல ஒரு மிக மிக புது சக்தியை நான் உங்கள்கிட்ட பேச போறேன். அதாவது ஜன் சுராஜ் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. இது யார் ஆரம்பிச்சிருக்காருன்னா, போன தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு போல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்த பிரசாந்த் கிஷோர்ங்கிறவர் ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப இந்த பிரசாந்த் கிஷோருங்கிறவர் அவர் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்னு சொல்றாங்க. சோ
அவர் படிச்சு நல்லா மாறினா இருக்கிறனால பீகார் இளைஞர்கள் மத்தியில் அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிரசாந்த் கிஷோர் யார் ஓட்ட பிரிப்பாருங்கிறத வச்சும் இந்த எலெக்ஷன் மாறலான்றாங்க. பட் பிரசாந்த் கிஷோர் அவர் தன்னுடைய சமுதாயத்தை ஓட்ட பிரிக்கிறாருன்னு மட்டும் பார்த்தோம்னா, ஜெனரல் காஸ்டோட ஓட்ட பிரிச்சாருன்னா கண்டிப்பா பிஜேபிக்கு தான் அது பாதிப்பு. அதே சமயத்துல ஆளுங்கட்சி என்றைக்குமே ஒரு இது இருக்கு, ஆளுங்கட்சி எதிராக உள்ள ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ட புதுசா வர்றதுக்கு பிரிப்பாங்க. அப்படி பிரிச்சாங்கன்னா அது பாதிப்புக்கு காங்கிரஸ் தான் அமையும். ஏன்னா அப்பெல்லாம் அது காங்கிரஸ் கொள்ள வேண்டிய ஓட்டு, ஆர்ஜேடி கொள்ள வேண்டிய ஓட்டு. இந்த ஜன்சுராஜ் பார்ட்டியோட பிரசாந்த் கிஷோர் சில சர்வேல சீஃப் மினிஸ்டருக்கு 2வது இடத்துல கூட நிக்கிறாரு. இவருக்கு பின்னாடி தான் நிதிஷ்குமார் இருக்கிறார். இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 1.7% தான் வித்தியாசம், 8% வித்தியாசம் இருந்தாலும் லீடர்ஷிப்ல வந்து தேஜஸ்வி யாதவ் ரொம்ப முன்னாடி நிக்கிறதுனால இந்த ஸ்விங் எலெக்ஷன்ல கண்டிப்பா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. முன்னாடி கேப் மற்ற சர்வே ரொம்ப காமிச்சாங்க, இந்த சர்வேல வந்து கேப் கொஞ்சம் குறையதான் இருக்கு. அப்ப இந்த கேப்பை தேஜஸ்வி யாதவ் பிடிச்சவங்க சிஎம்க்கு நிறைய அவர் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது இந்த கேப் பிரிட்ஜ் பண்ணக்கூடிய கேப் தான். ஆனா இதுல பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, வழக்கம் போல காங்கிரஸ் எங்கேயும் ஓட்டு கிடையாது. சீட்டு வாங்கி இந்த அலையன்ஸை தோக்கடிக்கக்கூடிய காங்கிரஸ் மாதிரி கில்லாடி யாருமே கிடையாது. போன தடவை 9 சீட்டு தான் ஜெயிச்சாங்க, 60 சீட்டுக்கு மேல வாங்கி. இந்த தடவை 54 சீட்ல நிக்கிறதுனால காங்கிரஸ் எங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் எதிர்கட்சிக்கு என்னைக்குமே ஒரு பலமான சிச்சுவேஷனா மாறிடுது. இதை புரியாம என்னைக்குமே எல்லா இடத்துலயுமே எனக்கு சீட்டு கொடு, எனக்கு சீட்டு கொடு, எனக்கு சீட்டு கொடுன்னு பிஜேபி ஜெயிக்க வைக்கிறதுல ஹெல்ப் பண்றது பாதி காங்கிரஸ் தான். இந்த தடவையும் அப்படி அமைஞ்சதுன்னா ஆர்ஜேடி கூட்டணி யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா காங்கிரஸுக்கு ஓட்டும் கிடையாது, தலைவர்களும் கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா அங்க பிஜேபிக்கு ஓட்டு இருக்கு, ஜேடியுக்கும் ஓட்டு இருக்கு. இங்க காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஓட்டே கிடையாது, பேரளவுல தான் ஓட்டு இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல உயர் ஜாதிக்காரர்கள் ஓட்டை வாங்கிட்டு இருந்த அந்த பார்ட்டி இன்னைக்கு அந்த உயர் ஜாதிக்காரர்கள் பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. ஸோ பேரளவுல ஓட்டை வச்சுட்டு ஒட்டிட்டு இருக்கிற ஒரு பார்ட்டி தான் பீகாரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ். இதுதான் இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை. சரி, ரிசல்ட் எப்படி வரும் அப்படி ரிசல்ட் வந்து யார் ஜெயிப்பா எப்படி ஜெயிப்பான்னு முன்னாடி ஈஸியா என்டிஏ ஜெயிக்கும் சொல்லிட்டு இப்ப நெருங்கி 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 வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல 2 பேர் அவங்க பாஷையில் சொல்றோம்னா ஓட்டு கட்டுவா இருக்கிறாங்க. ஓட்டை கட் பண்றவங்க முதல் விஷயம் ஏஐஎம்ஐஎம், அதாவது அசதுதீன் ஓவைசியோட கட்சி. அது நிச்சயமா ஆர்ஜேடி காங்கிரஸோட ஓட்டை தான் கட் பண்ணும். அதனால பிஜேபிக்கும் ஜனதாதளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவன் வாங்குற ஒவ்வொரு ஓட்டும் ஆர்ஜேடிக்கு வாங்குற ஓட்டு. சோ பிஜேபி சந்தோஷப்படத்தான் செய்யும். எந்த அளவுக்குன்னா காங்கிரஸ் ஆர்ஜேடி இவங்க நிறைய இடத்துல பிஜேபியோட பி டீம்னு சொல்ற அளவுக்கு இவங்க எங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் மத்தவங்க தோப்பாங்க. ஏன்னா ஒரு பெருவாரியான இஸ்லாமிய ஓட்டை பிரிச்சு இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. ஆனா இந்த ஜன்சுராஜ் பார்ட்டின்னு இருக்கு பாத்தீங்களா, இவங்க யார் ஓட்டை கட் பண்ணுவாங்க? இவங்க ஒருவேளை நிறைய பிஜேபியோட ஓட்டை கட் பண்ணாங்கன்னா அது பிஜேபிக்கு பாதிக்கும். நிறைய ஆர்ஜேடியோட ஓட்டு கட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆர்ஜேடி ஓட்டு பாதிக்கும். இருந்தாலும் நான் என்ன எதிர்பார்க்கிறேன், புதுசா ஒரு எந்தூசியஸ்டோட வர்றதுனால சாதி சார்ந்த பாலிடிக்ஸ் ஹை காஸ்ட்காரன் கொஞ்சம் அவரை எதிர்பார்க்கலாம். நமக்குன்னு ஒரு நல்ல நம்மளோட தலைவர் வேணும்னு நினைச்சு கொஞ்சம் ஓட்டு போகும் செய்யலாம். அதனால என்னோட கணக்குப்படி என்னன்னா கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஈக்குவலா பிரிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ இந்த பீகார் எலெக்ஷன்ல இன்றைய தேதியில என்னதான் 1.8% லீட்ல சர்வே படி அவங்க லீட்ல இருந்தாலும் அந்த லீட் ரொம்ப கம்மி தான். ப்ராபபிலிட்டி எரருக்குள்ளதான் அந்த லீட் வருது. அது மட்டும் இல்லாம சீஃப் மினிஸ்டர்ஷிப்ல தேஜஸ்வி யாதவ் ரொம்ப மேல நிக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, இன்னைக்குமே ஒரு எலெக்ஷன் வந்து யார் தலைவரா வருவாங்கிறத பொறுத்தும் இருக்கு. அந்த அவரோட பாப்புலாரிட்டி இன் லீடர்ஷிப் இந்த கேப்பை குறைக்கிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது மட்டும் இல்ல, எலெக்ஷனுக்காக நிறைய போல் ஃப்ரீ பீஸ் அது இதுன்னு சொல்லி பிஜேபியும் கொடுக்குது. தேஜஸ்வி யாதவ் சொல்லி வீட்டுக்கு நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பேன்ற அளவுக்கு அவரும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்ப இந்த எலெக்ஷன் ரொம்ப போன எலெக்ஷனே க்ளோஸா தான் இருந்துச்சு. ஏஐஎம்ஐஎம் அதாவது அசதுதீன் ஓவைசி கட்சினால அது பீகாருக்கு அது பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருச்சு. இந்த தடவை நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் என்ன நடந்தாலும் பீகாருடைய தேர்தல்களும் இந்த தடவை ரொம்ப ஆக்டிவா இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், ரொம்ப நெருங்கினதா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனால் பெரும்பாலாக சொல்றது என்னன்னா, இன்னும் 1 மாசம் இந்த தேர்தலுக்கு இருக்கிற அந்த சில நாட்கள்ல இன்னும் கூட களம் மாறி இன்னும் நெருக்கமாகலாம். தேஜஸ்வி யாதவோட பாப்புலாரிட்டி சர்ச் கூட இருக்கிறதுனால இந்த கேப்பை குறைச்சு இன்னும் இந்த தேர்தல் நெருக்கமாகலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நவம்பர் 6 நவம்பர் 11 பீகார் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற உண்மை நவம்பர் 14 தெரிய வரும். அந்த பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் மறைமுகமாக தமிழக கூட்டணியை கூட பாதிக்கும். பிஜேபிக்கு என்ன நிலைமைங்கிறத கூட பாதிக்கும். ஒருவேளை பிஜேபி தோர்ந்தா அவங்களோட பார்கெனிங் பவர் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். ஆனா ஜெயிச்சா ஒரு பெரிய வித்தியாசமும் இருக்க போறதில்ல. இதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் பீகார் எலெக்ஷனை குறித்து நம்மளோட கருத்து. மீண்டும் வேறு ஒரு விஷயத்தை எடுத்து முழுமையாக அலசி ஆராய்வோம். மீண்டும் சந்திப்போம்.